இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஹோல்சேல் கடை வந்துருக்கோம். ஹோல்சேல் இது வந்து பால்டன்னு மில்க் மேடு, அது பால்டன்னு, இது கிரீமா மில்க் மேடான்னு தெரில. என்ன ஹோல்சேல் கொக்கோபார். கேக்கு ஏன் ஹோல்சேல் கடை. இது வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். என்ன மில்க்கு ஆஃபர் போட்டிருக்கான். முந்திரியா முந்திரி தோல் உரிக்காம இதாக இருக்கு. முந்திரி சாக்லேட்டு என் பிள்ளைக்கு சாக்லேட்டு. ஹோல்சேல் கடல முந்திரி, இது பாதாம் பிஸ்தா கலந்தது முந்திரி மிக்சிங். இதை பாருங்க, இது இந்த எல்லாமே மிக்சிங், இது கலந்தது. அதேமாரி அதுவும் அதேமாதிரி முந்திரி எல்லாமே வச்சுருக்காங்க. இல்லை ஷூஸு இல்லை மிக்சர், இது ரஸ்க்கு மாதிரி சின்ன குட்டியாக மிக்சிங். இதில் உருப்படியானது வந்து இந்த முந்திரி பாதாம். என் பிள்ளைக்கு சாக்லேட்டு போகும்போது இதில் ஒரு கிலோ இதில் ஒரு 5 கிலோ, இதில் 5 கிலோ, அதில் 1 கிலோ. இது என்னது, இந்த அல்வா இதே மாதிரி இதுவும் மிக்சிங்காக தான் இருக்குது. சாக்லேட் இது இந்த இருக்குது ரேட்டு ஆமாம், 1 கிலோ 24 ரூபா, மொத்தம் 25 ரூபா 1 கேஜி. அதுக்குள்ள ரேட்டு தான் போடுவாங்க. இது 19 ரூபாயா? ஓகே, தேவையில்லையே, பரவாயில்ல. 20 ரியால். ஓகே, பரவாயில்ல. அதேமாதிரி வந்து பிஸ்கட்டா இல்லையே, சாக்லேட்டு. இதுவும் சாக்லேட்டு தான். இதுமாதிரி பாக்ஸி சாக்லேட்டு தான் வாங்கிட்டு போகணும் ஆசிராக்கு என் பிள்ளைக்கு. இதுக்குள்ளே நின்று வீடியோ எடுக்கிறேன் தான் இது ஒரு நாள் ஆயிரும்.
இந்த இதுக்குள்ளேருந்து நான் வீடியோ எடுக்கிறதா ஒரு நாள் ஆகி போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடுப்போம். நான் ஜாமான் தான் வாங்க வந்தேன். நேரம் நடந்து வந்துக்கிட்டு இருப்பேன். நான் சைக்கிளில் வந்தேன். நான் வீடியோ எடுக்கிறதால முன்னாடி வந்துட்டேன். வீடியோ எடுக்கிறனால தான் அவனை முன்னாடியே வந்தேன். நான் பாத்ரூம் போல் குளிக்கவும் இல்லை, ஒரு இலவும் இல்லை, பல்லும் நடக்கலை. ஏதோ ஆர்வ கலரில் அப்படியே வந்துட்டேன். இதெல்லாம் சும்மா வந்து இந்த இதான் இந்த புளிப்பு இந்த முட்டை மிட்டாய், ஜீனி மிட்டாய், புளிப்பு மிட்டாய் மாதிரி அந்த இது. வேறு என்ன இருக்குது? இது நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது வந்து பாக்ஸாக இருக்குது. இந்த சைடு இப்போ நான் இந்த சைடு இது வரைக்கும் நான் வந்ததில்லை. அங்கிட்டு முன்னாலேயே அந்த சோப்பு இதெல்லாம் அந்த இதோட எடுத்துகிட்டு போயிடுறது. இப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம் இதுக்குள்ளே எங்கிட்ட வரேன். ஆனால் இது வந்து ஹோல்சேல் தான். மொத்தமாக பிஸ்கெட்டு இங்கிட்ட எல்லாமே வந்து பிஸ்கட் ஐட்டமாக தான் இருக்குது. ஊருக்கு அநேகமாக இது எடுப்பேன். இது வந்து இந்த எள்ளு சோஸு. இது வந்து இந்த இதில் ஊற்றுவாங்க. வேறு என்ன? ஜெய்தோன் அல்லுங்க. இது வந்து அல்லுங்களை வச்சு மடித்து சாப்பிட்றது. அதை காமிச்சேன்ல, அதெல்லாம் இதை ஊற்றி மிஸ் பண்ணுவாங்க. பாருங்க, நான் அங்கிட்டு தாண்டி வந்துட்டேன். மலையாக குமிச்சு வச்சுருக்காங்க. என்ன எல்லாமே இந்த பால், அந்த கேக்குக்குள்ளே இது சால்ட்டு, இதெல்லாம் வந்து உப்பு. சோளம், இது சோள மாவு, இது சோளம், இது வெள்ளை மிளகு, இது கோதுமை ரவா, இது பருப்பு பாசிப்பருப்புனா துவரம்பருப்பு கருப்பாக இருக்குது. அந்த பருப்பு, இந்த பருப்பு தோல் உரிக்காமல் இருக்கு. வெந்தயம், அன்னாசிப்பூ, இது சிவப்பாக இருக்குது. ஆனால் என்ன பொடி இருக்குன்னு அந்த இதில் பார்த்துருவோம். மிளகாத்தூள் மாதிரி இருக்குது. ஒரு கருமமும் தெரியலை, வாடகையும் இல்லை, என்ன தூள்னு எனக்கு கண்டுபிடிக்கல. அநேகமாக இது வந்து மிளகாத்தூள் மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மிளகாவோட வாடையை அடிக்கவே இல்லை. ஸோ அது என்னென்னு நமக்கு தெரியலை. இது ஓமம், வெந்தயம், இது என்ன கருமம்னே தெரியலையா. இது அரிசியா என்னது என்னன்னு தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஐட்டங்கள்லாம் வந்து இந்த தாளிக்கிற ஐட்டங்கள் என்ன. ஓகே, இங்கிட்டு வந்து இந்த மிளகாத்தூள், இந்த சிக்கன் தூள், அந்த ஐட்டங்கள். வேறு நம்ம எடுத்து வர்றது திராட்சை, அந்த குவாலிட்டியான திராட்சை தான் இருக்குது. ஆப்பிள் இது வந்து 1 கிலோ 8.50. ஓகே,
எல்லாம் மலிவாக இருக்குது. மாம்பழம் 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 தான். ஒரு மாம்பழம் வந்து அநேகமாக 5 ரியால் வாங்குவாங்க. 5 ரியால்னா வெள்ளரி 4 ரியால். உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு, ஆயிலு, பீட்ரூட்டு, கேரட்டு. ஆயில் கேனாக அடிக்கிறதுக்கு பாருங்க. பூரா ஆயில் தான். இந்த தாயில் வந்துட்டானே எனக்கு தெரியல. இல்லை எங்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன நான் எங்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டுங்க வந்து கழுவி ஊற்ற போகிறேன்ப்பா. நீ வீடியோ எடுக்க தான் வந்தையா? எனக்கு தெரியும். ரைஸு அரிசி. இது பூரா அரிசி தான். நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். இதெல்லாம் வந்து சபுனு, இது டெட்டாயிலு, ஹார்பிக், அதே மாதிரி ஐட்டங்கள். நம்ம இப்படி ரிட்டர்ன் போட்டு பிடிங்கிட்டு வந்துடும். இப்போ நம்ம வாங்க வந்தது எதுவும் வாங்குறதுக்கு வந்தோம்னா இது சபுன் தான். நான் என்ன வாங்குறதுன்னு எனக்கே தெரியலை. இது வந்து சூப்பராக, இது வந்து விரித்து சாப்பிட்றது. விரித்து இந்த இதெல்லாம் வந்து விரித்து சாப்பிட்றதுக்கு விரிப்பாங்க. அந்த பிளாஸ்டிக், இந்த க்ளவுஸ் இது பண்ணி பிள்ளைங்க போகும்போது ஜூஸு தான். மேங்கோ ஜூஸு, இதேமாதிரி ஜூஸு. தாய்க்கு வந்துட்டானே என்னன்னு எனக்கும் தெரியல. நான் பாட்டுக்கு இதுக்குள்ளே வந்து நிற்கிறேன். இது வந்து சில்வர் பேப்பர். இந்த ஐட்டில் பூரா வந்து சில்வர் பேப்பர். வேறு சில்வர் பேப்பர். இந்த ஐட்டை பூரா எல்லாமே வந்து சில்வர் பேப்பர் தான் இருக்காங்க. இந்த கச்சடா கீஸு டேம்மா பெருசாலாம் இருக்கா? பார்ப்போம். படா சைஸு பெருசு கச்சடா கீஸு. இது பெருசா என்னன்னு தெரியலையா? ஆக பெருசு எத்தனை கிலோ இருக்கு? ஒரு 2 கீஸு 3 கீஸு எடுத்துகிட்டு போகணும் பெருசாக. ஏன்னா இந்த வேறு ஏதாச்சும் வச்சு துணிமணி இல்லை தலைவணி இளவணி கச்சடா வந்து மீன் போட்டு மடித்து இடித்து வைக்கிறதுக்கு இது தேவையில்லை. இது போகும்போது ஊருக்கு 2 எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அப்புறம் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் வந்து இந்த கழுவுற ஐட்டங்கள், பாத்ரூமுக்கு இதேமாரி ஐட்டங்கள். நம்ம ஐட்டங்கள் எங்கே சோப் ஐட்டம் இருக்கும்னு பார்க்குறேன். சோப் ஐட்டத்தை காணோம். சோப் ஐட்டம் அங்கிட்டு இருக்கு. அங்கிட்டு லேடிஸ் நின்றுக்கிட்டு இருக்கா. அல்வா பேஸ்ட்டுக்கு ஆஃபர் என்னமோ போட்டிருக்கான். அது சரி, 3 ஆஃபர் கொடுத்துருக்கானா?
இது எவ்வளோன்னு தெரியலையா, விசாரிக்கணுமே. 9 ரியாலாக போட்டுருக்கேன். 10 ரியாலுக்கா? அது ஆச்சரியமாக இருக்க மாதிரி இருக்கு. இருக்கா 10 ரியால்? ஏன் 9 ரியாலு தாங்க. 10 ரியாலு. அசரா ரியாலா? ஓ, ஆனால் வந்து ஓகே தான். அப்போ ஒன்று எடுத்துருவோம். 10 ரியாலுக்கு தேவையில்லைங்க. 10 ரியாலுக்கு எவ்வளவு ஒன்று வந்து வந்ததுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கிடச்சிது. ஏற்கனவே ஒன்று வாங்கியிருக்கேன். அது 8 ரியாலுக்குள்ளே வாங்கி வச்சுருந்தேன். அதோட ரிட்டர்ன் பண்ணிடலாமே. தேவையில்லையே. இது எவ்வளவு, எத்தனை கிராம்? ஓ, ஒன்று வந்து 150 கிராமா? 300, 450 கிராம், 10 ரியாலு, அரை கிலோ. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சு எத்திட்டலாமே. ஓகே ஓகே ஓகே. யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. ஸ்பீக்கரில் யாரையோ சொல்கிறாங்க. நம்மளாம் சொல்கிறாங்க மாமுங்கிறேன், யாருங்கிறான்னு தெரில. அநேகமாக நம்மளாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்ததுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. வேறு என்ன, இது ஆஃபர், இது டிஸ்கவுண்ட் என்னென்னு பார்ப்போமா? வெப்சைட் 11 ரியாலா? 11 ரியால் தான் நினைக்கிறேன். அது அதான் இது 11.50. ஓகே, நம்ம யூட்டனை மட்டும் இங்கிட்டு போயிடும். ஒரு அத்தர் வாங்கணும். அத்தர் முடிஞ்சிருச்சு. மல்லிகைப்பூ இல்லை, அத்தர் எதுக்குள்ள இருக்குன்னு தெரியலையா. சோப்பு 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 சோப்பு. ஓ, க்ளோஸ் பண்ண போகிறாங்களோ? என்ன கரம் வந்துடல. அதான் கூப்பிட்டு இருக்கான் போல. முஸ்கிலாம் வந்தவன அவனை காணாமே. ஆகா, அதை சுற்றி இதுக்குள்ளேயே வரேன். சரி, இதையும் ரெண்டும் எடுத்தாச்சு. வந்திருக்கு. வேறு என்ன, பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ தெரியலையா?
அதாங்க நான் ஆர்வ கலர்றதுக்கு வச்சுருக்கிறேன். 1150 6 பீஸ். நம்ம எடுக்க வேண்டியது இதுதான். அது பெருசாக தூக்கி வச்சு நிற்கிறேன் கையில். ஓகே, எல்லாம் ஊருக்கு போகும்போது தான் இதேமாதிரி கட்டி வாங்கிட்டு வரணும். லட்சு 1150. ஒரு இது ஸ்ப்ரே எடுக்கலாம்னு நினச்சேன். மைய ஸ்ப்ரேங்கிறேன். அத்தர் இருக்குன்னு பார்க்குறேன். அத்தர் தான். இவன் வந்துட்டானே என்னன்னு தெரியலையே. ஓகே, வந்தாலக்கா நாம் வந்தானே என்னன்னு தெரில. ஸோ இது வந்து இதில் போட்டோம். حاطين عندها سعر ثاني، ليش حاطين عندها بركتين. சரி, مرة ولا يمكن في بركتين أنا عارف بس نحط بركات عندها تحت. ஓகே. கவுண்டருக்கு வந்துட்டான். நான் இருந்துட்டேன். ايه بسمعنا الصيد. இது அந்த அளவுக்கு காணோம். போய் பார்க்கணும். வந்துட்டானே என்னன்னு தெரில. நானும் வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அக்கா هذا شمس. كده خلاص. طيب لا تعليق. ஓகே, ஓகே. நம்ம வாங்கியாச்சு.
ஓப்பன் வந்தானே என்னன்னு தெரியல. நான் படுக்க சாமனை வாங்கிட்டு வெளியே ஆகிட்டேன். அவன் எங்கே போனானே தெரியலையே. இல்லை எந்த இதுக்கு வந்தாரா இல்லை வேறு எங்கேயும் என்கிட்ட ஒன்றுன்னு இருக்குது அந்த சைடு போயிட்டானா? என்னன்னு தெரில. ஓகே ஓகே பாய். இப்போ வந்ததுக்கு வந்து எவ்வளோ சொன்னோன்னே எனக்கே தெரியல. ஆமாம் 11:50 9 மொத்தம் டாங் டிங் டாங் 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 21:48. ஸோ எங்கே வரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாமான் வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வெளியாயாச்சு. அந்த தாயாளி வந்தானா இல்லை உள்ள நிற்கிறானா இவர் எல்லாம் தெரியலை. என் செல்லுலையும் காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பார்ப்போம். ஓகே.